வேதத்துல நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒரு காரியம் ப்ரேயர். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறது. இந்த ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 4 டைப்பாகவே பிரிச்சு வச்சுக்கிறார். நம்ம ப்ரேயர்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுவோம். ஆனா வேதத்துல ரொம்ப தெளிவாகவே சில இடத்துல இந்த ப்ரேயர்ஸ் எப்படி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், எந்த மாதிரிலாம் ப்ரேயர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இனி நம்ம பார்க்கலாம். ஒரு 4 விதமான ப்ரேயர்ஸை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி எனவெனில் எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஒரு 4 காரியம் பார்த்திருக்கிறோம். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரம். அதாவது சப்ளிகேஷன், பிரேயர்ஸ், இன்டர்செஷன் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா தான் நம்ம ப்ரேயர் பண்ணீங்களா, மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணீங்களா, நீங்க ப்ரே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமன் டேர்ம்ல நம்ம ப்ரேயரை டிஃபைன் பண்றோம். ஆனா ஆண்டவர் அதே இது ஒரு 4 டைப்ஸாகவே அதை பிரிச்சு வச்சிருக்காரு. அப்போ இதுல இந்த 4மே என்ன குறிக்குது நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் சப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பங்கள். சப்ளிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ப்ளீட் பண்ணி கேட்கறது, மற்றவங்களுக்காக இருக்கலாம், அல்ல ஒரு ரெக்வஸ்ட், மற்றவங்களுக்கு காட்ஸோட ஹெல்ப் எனக்கு வேணும், அதாவது ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நெசசரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லி போய் கேட்கறதா சப்ளிகேஷன். ஆண்டவர்கிட்ட அந்த ப்ளீட் பண்ணி கேட்கறது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, அதுதான் ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்மளை தாழ்த்தி அதுல நம்மளுடைய ஹம்பிள்னஸ் வரணும், நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரை என்னால முடியல, அதாவது எனக்காக இல்ல மற்றவர்களுக்காக நான் ப்ளீட் பண்றது, தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றது, என்னென்ன தேவைகளா இருக்குது, என்னென்ன சப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் இருக்கு, அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறதுதான் இது விண்ணப்பங்கள், அதாவது சப்ளிகேஷன். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை கொண்டு போய் கேட்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது உள்ள காரியம் ஜெபம். ஜெபம் ஆக்சுவலா பிரேயர்னு வந்துட்டாலே இட்ஸ் லைக் கம்யூனிகேஷன் வித் காட். ஆண்டவர்கிட்ட பேசுற காரியம் தான் அது மெய்யாலுமே அது ஜெபத்தை குறித்து சொல்லுது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட் கம்யூனிகேஷன். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதும் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறதும், அதுல நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிற நீங்க காமிக்கலாம். அதுலயும் ஆண்டவருக்கு நீங்க துதி செலுத்தலாம். இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட பேசுற ஒரு அனுபவம் தான் ஆக்சுவல் ப்ரேயர். ஓகேங்களா? நம்ம ப்ரேயருங்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம ரெக்வஸ்டையும் ப்ரேயர்ல கொண்டு போய் வச்சிட்டோம். ஆனா எல்லாமே ஆண்டவர் தனித்தனியா தான் பாக்குறாரு. இந்த இடத்துல சப்ளிகேஷன் வேற, ப்ரேயருங்கிறது வேற, அதே போல இன்டர்செஷன்ங்கிறது வேற, தேங்க்ஸ் கிவிங்கிறது வேற. அப்போ இந்த 4மே நம்ம செய்த ஒரு ப்ரேயர் குழு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் இந்த தனித்தனியா நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவருடைய மர்சி இறங்கணும், மற்றவங்களுக்காக நம்ம இறங்கி போகும்பொழுது மற்றவங்களுடைய ரெக்வஸ்ட் அல்லது நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அது சப்ளிகேஷன்ல வரும். அதே போல ஆண்டவர்கிட்ட பேசுறது மட்டும்தான் ப்ரேயர். இல்ல ஆண்டவர் உங்களோட பேசணும், நீங்க ஆண்டவரோட ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் சேனல் கிரியேட் பண்றது. 3வது பாத்தீங்கன்னா இன்டர்செஷன். இன்டர்செஷன் அதாவது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுறது. இப்போ சப்ளிகேஷன் போகும்போது நம்மளோட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் வைக்கலாம். அதாவது என்னோட ரெக்வஸ்டும் இருக்கலாம், என்னோட தேவைகள் இருக்கலாம், காட்ஸோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்ற ரெக்வஸ்ட் அது. ஆனா இன்டர்செஷன் மற்றவர்களுக்காக, அவங்களால ஜெபிக்க முடியல, அவங்களுக்காக நீங்க இன்டர்செட் பண்றது, தேசத்துக்காக, ராஜ்யங்களுக்காக, எழுப்புதலுக்காக இன்டர்செட் பண்றது, ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுறது. எப்படி ஆண்டவர் சோதோம் கோமோரா அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சந்திக்கும் போது ஆபிரகாம் எப்படி அந்த பட்டணத்துக்காக இன்டர்சீட் பண்ணாரோ, அதான் இன்டர்செஷன். ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுற, ஆண்டவரே கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் நீங்க உங்களோட மர்சியை காமிங்க. அவங்க ஜெபிக்க முடியாத ஜெபங்கள், அவங்களால ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்க மூலமா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதை செய்வதற்காக ஆண்டவர் இந்த இன்டர்செஷன் ப்ரேயரை வச்சிருக்கார். அதே இது 4வது பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங். இந்த தேங்க்ஸ் கிவிங் நம்மளுடைய இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரேயர். இதெல்லாமே ஒரு ப்ராடக்ட் பிக்சர்ல பார்க்கும்போது இது எல்லாமே in a prayerல வரணும். ஓகேங்களா? சப்ளிகேஷன் இஸ் a type of prayer. Prayer is nothing but a communication with God. ஓகேங்களா? அதே போல இன்டர்செஷன் இஸ் a type of prayer. தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவர்கிட்ட ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம எப்பொழுதுமே நம்ம கொடுத்த ஜீவனுக்காக, கொடுத்த நன்மைக்காக, கொடுக்கப்பட்ட குமாரனுக்காக, அவர் சிந்தின ரத்தத்துக்காக, அன்புக்காக, இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிறதா இட்ஸ் கால்ட் அஸ் தேங்க்ஸ் கிவிங்.
நம்ம நிறைய நேரத்துல இந்த பூமியில மற்ற விஷயங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் சார். ஆண்டவரே இவங்க வந்து இவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்ல இட் ஹேஸ் டு பி ஒரு தேங்க் கிவிங் ஹார்ட் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நன்றி செலுத்துற ஒரு இருதயம் நமக்கு எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். அப்போ இந்த 4 காரியங்கள் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம ஒரு காமன் டேர்ம்ல நம்ம ப்ரேயர்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா ஆண்டவர் எதிர்பார்க்கறது இந்த 4மே நம்ம செய்ய வேண்டும். சப்ளிகேஷன், என்னோட ரெக்வஸ்ட் வைக்கணும். ப்ரேயர், இட்ஸ் டாக்கிங் டு காட். இன்டர்செஷன், மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறது. அண்ட் தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவரை எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும். நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4மே கம்பைன் ஆகி வர்றதுதான் நமக்கு ப்ரேயர்ன்னு சொல்லி இந்த நாட்கள்ல நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெறும் ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, சில இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ரெக்வஸ்ட் மட்டும் தான் இருக்கும், சப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் கிட்ட பேஸ்ட் அனுபவம் இருக்காது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது இந்த பேஸ்ட் அனுபவம். அவர்கிட்ட ஒரு மனம் விட்ட பேசணும். நீங்க எப்படி ஒரு நண்பன் கிட்ட பேசுவீங்களோ அதே போல அவர்கிட்ட பேசுறது அவர் எதிர்பார்க்கிறார். 2வது உள்ள காரியம் இன்டர்செஷன், மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது, மற்றவங்க அவங்களோட சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அவரோட ஆத்மா தப்பிப்பதற்காக, இதெல்லாமே இன்டர்செஷன். இதுவும் நம்மளோட ஜெபத்துல அன்றாடம் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியாக தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவர்கிட்ட ஒரு நன்றியோட இருதயத்தோட செல்லணும். எப்பொழுதுமே அதோட ஜெபத்திலையும் there should be a part. இது எல்லாமே உங்களோட டெய்லி ப்ரேயர் டைம்ல பாத்தீங்கன்னா இது 4மே காணப்பட வேண்டும். சப்ளிகேஷன், அதாவது உங்களோட ரெக்வஸ்ட் வைங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க, ஆண்டவருக்கு நன்றியோட இருதயத்தோட. இது ஒரு பேக்கேஜா தான் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரேயர்ன்னு சொல்றோமே தவிர நாட் ஜஸ்ட் ஒரு அந்த ரெக்வஸ்ட் மட்டும் கொண்டு போறது ப்ரேயர் கிடையாது. யூ ஹேவ் டு டாக் டு காட் ஓப்பன்லி. ஓகேங்களா? பிரிங் காட், என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவைகள் இருக்கு, உங்களோட ஹெல்ப், ஆண்டவர்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறீங்க அது எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. மற்றவர்களுக்காக கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதே நேரத்துல தேங்க் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் கம்பைன்ட் டுகெதர் கால்ட் ஆஸ் ப்ரேயர். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அது உண்மையான ஜபம். நம்ம சுயநலமற்ற ஒரு ஜபமாக காணப்படுறது. எப்போ பார்த்து நமக்காக, நம்மளோட தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. மற்றவர்களுக்காக இன்டர்செஷனா இடத்துல இருக்கணும். தேங்க் பண்ணணும். ஏதோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு அப்படி போற ஆட்களாக இருக்கலாம். அதுபடி ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு பேசுற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். This is what the Lord is expecting from this generation, especially in the last days. அவர்கிட்ட ஒரு பேசுற ஒரு சந்ததி எழும்பணும். அவரை அறிகின்ற சந்ததியாக துதிக்க வேண்டும். அவரை உயர்த்துகின்ற சந்ததியாக நம்ம காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக இன்டர்சீட் பண்ணுகின்ற அந்த செல்ஃப்லெஸ் ஜெனரேஷன் நம்ம காணப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.